சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஸ் ஓய்வூதியம் எப்படி கணக்கிடப்படும், இபிஎஃப் உறுப்பினர்கள் பெறும் தொகை மற்றும் கணக்கீட்டு முறை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இபிஎஸ் ஓய்வூதியம் எப்படி கணக்கிடுவது, எவ்வளவு பெறுவீர்கள் என்பதை எளிதாக அறியுங்கள். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் பெற இபிஎஸ் திட்டம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் இது ஊழியர்களுக்கு 58 வயதுக்கு பிறகு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம். இபிஎஸ் ஓய்வூதிய தொகை உங்கள் சேவை காலம் மற்றும் சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. மேலும் இபிஎஸ் ஓய்வூதியம் பெற தேவையான தகுதி: குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சேவை முடிக்க வேண்டும், 58 வயது பூர்த்தியாக வேண்டும், ஓய்வூதியம் தொடங்கும் வயது. மேலும் 50 வயதில் ஆரம்ப ஓய்வூதியம் பெறலாம், ஆனால் குறைவான தொகை கிடைக்கும். மேலும் இபிஎஸ் ஓய்வூதிய கணக்கீட்டு சூத்திரம்: மாதாந்திர ஓய்வூதிய தொகை அதாவது ஓய்வூதிய சம்பளம் பெருக்கல் சேவை ஆண்டுகள் / 70. இதில் ஓய்வூதிய சம்பளம் அதாவது கடந்த 12 மாதங்களுக்கான அடிப்படை சம்பளம் பிளஸ் அகவிலைப்படி அதாவது டிஏ. ஆனால் கணக்கீட்டுக்கு உச்சவரம்பு ரூ.15,000ஆகவே பார்க்கப்படுகிறது. மேலும் உதாரண கணக்கீடாக 17 ஆண்டுகள் சேவை அதாவது ஓய்வூதியம் $15,000 × 17 / 70 ரூ.3642 ஆகும். அதே சமயம் 28 ஆண்டுகள் சேவை ஓய்வூதியம் அதாவது 15,000 × 28 / 70 ரூ.6000 ஆகும். அதே சமயம் 33 ஆண்டுகள் சேவை எனில் ஓய்வூதியம் 15,000 × 33 / 70 ரூ.7071 ஆகும். மேலும் ஒருவரின் சம்பளம் ரூ.79,000 இருந்தாலும் இபிஎஸ் கணக்கீட்டுக்கு அதிகபட்சமாக ரூ.15,000 மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். மேலும் சேவை ஆண்டுகளில் 6 மாதம் மேல் இருந்தால் அடுத்த ஆண்டாக வட்டமிடப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.